லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர், முனைவர், சமூக நீதி எழுத்தாளர் திரு சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் மீண்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. மணீஷ் சிசோடியா அவர்களுடைய வழக்கு காரணம் காட்டி அந்த வழக்கு போலவே ஜாமீன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அந்த கால அவகாசம் கேட்டதுனால ஒருவேளை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விட்னஸ்ஸு சாட்சி 321க்கு விசாரிக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு எங்களுக்கு 3 மாதம் அல்லது 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படியெல்லாம் அவங்க 10 தரப்பில் ஈவியில் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஒரு டோப்பு ஹியரிங் வந்தப்போ எதுவுமே சொல்லாமல் ஒத்தி போடுங்கன்னாங்க. இன்றைக்கி வர சொன்னீங்க, நீங்கள் சொல்லி தான் இன்றைக்கி தேதி வச்சதுன்னு கூட இடி மேலே நீதிபதி கோவப்பட்டார். இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, உச்சநீதிமன்றமே சில ஜட்ஜிகள் யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லோயாவுக்கெல்லாம் நடந்தது, பல பிரச்சனையெல்லாம் இருக்குது நீதிமன்றத்தில். அது ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, நியாயத்தை வழங்கி தான் ஆகணும்னு துணிச்சலாக செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு வாதம் இல்லை. ஆனால் குண்டா சட்டத்தை போட்டிலேருந்து ரிலீவ் பண்ணி வெளியிட்டாங்க, திருப்பியும் போட்டு உள்ளே போட்டாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு எதுவும் செய்யலான்னு பவர் இருக்குது. அந்த ஜுடிஷியரியில் இந்தியா முழுவதும் ஒன்று தான் அந்த கிரிமினல் லா, இந்தியன் பீனல் கோடு. இப்போ அதே தான் செந்தில் பாலாஜின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சவுக்கு சங்கருங்கிற ஒரு ஆளை விட்டுடுங்க, இந்த கேஸ் முக்கியம். குண்டா சட்டத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வெளியிலறான். உடனே வெளியிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு சட்டத்தை போட்டு இந்த ஜீப்பில் இருந்தால் அடுத்த ஜீப்பில் ஏறு அப்படின்னு அழிச்சிட்டு போகிறாங்கன்னா எதை நினச்சாலும் அதே மாதிரி இப்போ ஒன்றில் விட்டாலும் இன்னொன்று சொல்லி ஈடி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஈடியே ஒழிக்கணும், அதை எடுக்கணும் அப்படிலாம் வச்சாலும் கூட எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. இந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் அவன்னா 2 வந்துடுச்சு. இப்போ ஜூலை 1லேருந்து இந்த நியாயங்கிற புதுசு ஒரு 3 இதுவும் வந்துடுச்சு, அதுவும் வந்துடுச்சு, பழசும் இருக்குது. நீங்கள் வேணாலும் இதுலேயும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஓல்டு சிஸ்டத்துக்கு போனால் புது சிஸ்டத்துக்கு போகலாம். நீங்கள் இந்த குதிரையிலையும் ஏறிக்கலாம், அந்த குதிரையிலையும் ஏறிக்கலாம், புரியுங்களா? நீங்கள் மீனும் சாப்பிட்டுங்களா, கறியும் சாப்பிட்டுங்களா. அந்த மாதிரி குழப்பி விட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி செயல்படாமல் பண்ணுறதுக்குள்ள இப்போ வேலை இது. குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு பதிலாக இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிறது வெளிப்படையாயிடுச்சு. அதில் இன்றைக்கி தீர்ப்பு அவருக்கு வருது அப்படின்னா 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வருதுன்னு வச்சுங்க. இதில் என்னவங்க எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டு நேரம் முடிச்சிருக்கணும். இந்த டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு அப்படிங்கிறது ஒரு பழக்கம் எப்போதுமே உண்டு. காலம் தாழ்ந்து போனால் அது உண்மையிலேயே மறுக்கப்பட்ட நீதி, காலம் கடந்த நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு. அது மட்டும் இல்லை, போபால் அந்த கேஸ் ட்ராஜடி கூட ஒபாமா இங்கே வந்திருக்கும் போது அது ஒரு 15-20 வருஷம் அப்படின்னு சொன்னதும் அவர் அசந்து போயிட்டார். ஒரு கேஸ் 15-20 வருஷமானு, ஒரு மன முறிவு கேஸுன்னு வச்சுங்க 15-20 வருஷம். இது எதுவுமே செட்டில் பண்ணாமல் இன்றைக்கி 3 கோடியிலேருந்து 4 கோடி கேஸ் தேங்க நிலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஜுடிஷியரி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் அரசியல் எதிரிகளை, எதிர்கட்சியில் எதிரிகளாக கணித்து பழி வாங்கப்படுவதற்கு. அதை தான் இப்போ உச்சகட்டத்தில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் சந்திரசூடு பார்த்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பொருளாங்கடா நான் தாக்கல் பண்ணுறேன் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 1.5 வருஷம் ஆச்சு சிசோடியா விஷயத்தில். அப்போ நீதிமன்றம் அவரை விடுவிச்சு சொல்லும் போது என்னன்னா, அப்பவும் இவங்க பல ஸ்ட்ரிக்சர்ஸ் வச்சாங்க. இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, செக்ரட்டரிகிட்ட போகக்கூடாது, இதில் கையெழுத்து போகக்கூடாது. அது என்ன பேசிக்காக லிபர்ட்டி இருக்குல்ல, அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது வயலேஷனுங்கிறது சொல்லிட்டார். அவருக்குன்னு உரிமை ஒன்று இருக்குது, அதை மீறுகின்ற ஒரு செயல் அப்படிங்கிறது அதை எங்களால் டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பை, இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு எங்களுக்கு உடையது. சுப்ரீம் கோர்ட்டு தான் வாட்ச் டாக் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கும்போது அது வயலேட் ஆகிறது, அது மீறப்படுவது, அதை நீங்கள் கருவியாக தண்டனைக்கு நீங்கள் பயன்படுத்துவது அனுமதிக்க முடியாதுன்னு தான் சிசோடியாவை வெளியில் விட்டாங்க. அதே மாதிரி தான் இவரும் நடக்க போகுது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் வரப்போகிறார். இப்போ இதை ஒட்டி தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, வெளியிடப்படுகிறார். அதாவது விடுதலை அளிக்கப்படுகிறது. எப்படி விடுதலை எந்த சொன்னால் பெயில். அப்போ கான்ஸ்டியூஷனில் என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த கிரிமினல் லாவில் இது பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. பெயில் நீ கொடுத்து தான் ஆகணும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஊப்பாவில் அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ அதுலேயும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது. அது என்ன குற்றச்சாட்டப்படுதுன்னா தீவிரவாதிகளோட இவருக்கு தொடர்பு, அது ப்ரூவ் பண்ணலை. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியாயா அப்படின்னு கிரிமினல் லாவில் கொண்டு வந்தாங்க, 3 கொண்டு வந்தாங்க. அதில் என்ன முக்கியமான சரத்து அப்படின்னா சாதாரண குடிமகனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை வந்துடுச்சு. சந்தேகப்பட்டாவே உள்ளே வைக்கலாம். அவங்கள அது மட்டும் இல்லை 90 நாட்கள் வைக்கலாம், 90 நாட்கள் பிறகும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்படின்னு சொன்னால் இது வந்து உண்மையிலேயே என்ன ஆயிடுச்சு, ரூல் ஆஃப் லா இந்த நாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்மளுடைய பாலாஜி, செந்தில் பாலாஜி இவர்கள் 24 ரிசல்ட் என்பது மக்கள் இவர்களுக்கு ஆளுவதற்கு அதிகாரம் வழங்கவில்லை அப்படிங்கிறான். இதை யார் சொல்கிறா அப்படின்னா இது வந்து ஸ்டோலன் மேண்டேட்னு யார் சொல்கிறா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் என்ன பிரபாகர். ஆமாம், பிரகல பிரபாகர் என்ன சொன்னோம், ஸ்டோலன் மேண்டேட். அப்போ மக்கள் தீர்ப்பு மக்கள் ஆதரவு உனக்கு கிடைக்கல. அதனுடைய பெருசாக தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உள்ள இந்த இது வந்து வக்ஃபோர்டு பிரச்சனை வரும்போது பல இது வந்து அதை வந்து சீர்திருத்தணும், அதில் ஏதாவது முறைகேடு இருந்தால் எடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கெல்லாம் வழிமுறைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இல்லை, ஹெச்ஆர்சியிலேருந்து ஹெச்ஆர்என்சி எல்லாத்துலேயுமே எனி பார்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு பர்சன்ஸ் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்பஸ்லி மோட்டிவேட்டட் உள்நோக்கம் கொண்டதாக வந்ததில் என்ன அப்படின்னா அதில் யார் வேணாலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் அதில் உறுப்பினராக போடலாம், ஆண் பெண் போடலான்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் வந்து அது மட்டும் நிலம் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து 10.5 லட்சம் ஏக்கர் இருக்குது, 8.5 லட்சம் கோடி பணம் அதுக்கு வருமானம் வருது அப்படின்னா இதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட்டட் ஆகலை. இது சிவில் மேட்டரில் பல பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணாங்க, இது வரும்போது ஏன்னா இவர்களுக்கு வந்து லோக்சபாவில் கீழ் சபாவில் போதிய மெஜாரிட்டி இல்லை, 240 தான் வந்தது, 303 இருந்தது போன ட்ரிப்பு 2019. 24 அதில் குறைஞ்சி போய் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து எதிர்கட்சி சொல்கிறத கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, இது மசோதா பாஸ் பண்ணாது, மசோதாங்கிறது இங்கே 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணி ஆளுநருக்கு போய் மேல் சபையில் போய் அங்கே இவருக்கு ஜனாதிபதிக்கு போய் கையெழுத்தாகணும். இப்போ என்ன ஆகிடுச்சு, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கவுன்சிலில் ரெஃபர் பண்ணுறதுக்கு விட்டாங்க. அப்போ என்னென்னா இதுவரையிலும் அது செய்யவே இல்லை. அவங்க அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும் அல்லது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையும் தாந்தோன்றித்தனமாக செய்துக்கிட்டு இருந்தாங்க. அது மணி பில்லுன்னு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து வெற்றி. எதனுடைய வெற்றி, இவர்களுக்கு 2/3 272 கிடைக்கல. அப்போ நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் சிரான் பாஸ்வானும் ஒப்புதல் இல்லாமல் இவங்களுக்கு 273 இருக்காது. அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இது நித்திய கண்டம் பூர்ணாயுசு என்று பிஜேபிக்கு மைய அரசில் வந்துட்டதனுடைய விளைவு என்ன பண்ணாங்க, அதை ரெஃபர் டு ஜேபிசி. இப்போ அதே மாதிரி தான் மற்ற பில்லெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் இப்போ இவர் இந்த பாலாஜிக்கு கொடுக்குறதுனுடைய நெசசிட்டி என்ன, மனிதனுடைய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று. இன்னொன்று 320 விட்னஸஸ் இருக்கான். நாங்கள் வந்து என்னன்னா நீங்கள் கூட இப்போ பேசும்போது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோன்ட்டு இந்த ட்ரிப்பு நீங்கள் கேட்காம விடுங்க, பெயிலு கேஸை முடிச்சிரும் அப்படின்னா இது ஈடிக்கு சாதகமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதுக்கு தமிழக அரசு சரியாக அதாவது தயாராக இல்லை. அது மணிஷ் சிசோடியா 1 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜியை மட்டும் ஏன் வந்து ஒன்றிய அரசு இவ்வளோ நெருக்கடி கொடுத்து உள்ளே வச்சிருக்கணும்னு பார்க்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அழுத்தம். இது உண்மையிலேயே இதுக்காக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே ஈடியில் வந்து திவாரியே பிடிச்சாச்சு ஊழல்னு. அது பாருங்கள், இன்னொருத்தர் வேறு ஊழல் பிடிச்சோம். அது மட்டும் இல்லை, அங்கே கல்கத்தாவில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி ரிசைன் பண்ணிவிட்டு பிஜேபி டிக்கெட்டில் நிற்கிறாரு. அதனால் இவங்களுடைய இது அது மட்டும் இல்லை, ஆர்மி சீஃபாக இருந்தவர் மினிஸ்டராக கேபி சிங்குங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அதனால் இவங்க முழுக்க அரசியல் பழி வாங்குறதல், அரசியலில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வது, தொடர்ந்து ஆளணும்.
இது தனக்கு எதிரானவங்களை ஒழிக்கணுங்கிறதுக்கு ஒரு கருவி தான் இடிஐடி அப்படிங்கிறது. அதை செய்கிறத அனுமதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மக்கள் தீர்ப்பு வந்து ஒரு செக் வச்சிடுச்சு. இப்போது இவரை எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இவர் என்ன ஒவ்வொரு ரீஜனாக பார்க்கும்போது அந்த ரீஜன் லீடர்ஸ் மாதிரி அந்த கடையெழு வள்ளல்கள் மாதிரி கோயம்புத்தூர் பெல்ட்டில் இவர் பவர்ஃபுல்லு. இவர் எங்கே இருக்கிறாரோ அவர்கள் வந்து எம்பி நிறையா வர்றாங்கன்னு ப்ரூவ்டு. ஏடிஎம்கேல இருக்கும்போது எம்பி அதிகம். அதே மாதிரி இங்கே டிஎம்கேல வந்து உடனே ஜெயிச்சு காட்டிட்டார். அப்போ 21 நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்போ தான் என்ன ஆயிடுச்சு, இவர் ஒரு கிங் பின்னாக இருக்கார். ஓஹோ, கோயம்புத்தூர் வட்டாரத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளினோம்னா ஓபிஎஸ், இந்தாண்ட இபிஎஸ் சேலத்தில், இப்படி அவரும் வந்து. அப்புறம் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை வந்து முதல் எதிரியாக கருதுவது திமுக உள்ள தலைவர்களை பற்றி இல்லை, இவர் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜிக்கும் அவரும் நிற்கும் போது என்னென்னமோ பண்ணி பார்த்தார், அவர் தோத்துட்டார். அண்ணாமலை கர்ணங்கள்லாம் அடிச்சு கும்பகர்ணம் மாதிரி என்னமோ கர்ணம்லாம் அடித்தார், தாண்டி குதிச்சு இதெல்லாம். இப்போ கடைசியில் மேலே படிக்க போகிறேன்ட்டார். அப்போ அரசியலில் இவர்கள்லாம் இருக்கிறவர்களும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அளவுக்கு அவருடைய செல்வாக்கு மக்களிடையே இருக்குது. அப்போ என்ன பண்ண, இவனை தூக்கி உள்ள வைடா, அதுதான் சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சார், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.